இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய அறியப்பட்ட வரலாற்றில் 1956ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டு, 1972ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு போன்ற காலப்பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் புயல் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற ஒரு மிக மோசமான பாதிப்பை நாடு எப்பொழுதுமே எதிர்கொண்டதில்லை. ஆனால் தற்பொழுது இது கடல் பகுதிக்குள்ளால் நுழைந்து தமிழக கரையை நோக்கி வருகும் என்பதால் இது இன்னமும் தீவிரம் பெற்று வரும் என்றே கணிக்க முடிகின்றது. ஏனெனில் இது கடல் பகுதிக்கு வருகின்ற பொழுது கடற்பகுதியில் அதுக்கு கிடைக்கின்ற சக்தியை பெற்றுக்கொண்டு அது இன்னமும் தீவிரமாகி கரையை கடக்கும் எதிர்பார்க்கின்றது. ஆகவே அன்புக்குரிய தமிழக உறவுகள், இந்த புயல் தொடர்பான மழை தொடர்பான எச்சரிக்கைகளை புறந்தல்லாமல் ஒரு மிகுந்த சிரத்தையோடு அதனை கருத்தில் கொண்டு அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது நிலத்தினால் நகர்ந்ததனால் பெருமளவு காற்று சுழற்சி எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படவில்லை. ஆனாலும் மிக கனமழை கிடைத்தது. ஆனால் இலங்கையிலிருந்து நீங்கி கடல் பகுதியூடாக வந்து தமிழகத்தில் நெருங்கும் என்பதனால் தமிழகத்துக்கு காற்றோடு கூடிய கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா அவருடன் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இலங்கையிலிருந்து வர்ற செய்திகள் அங்கே ஒரு பெரும் வரலாறு காணாத மழை பெய்திருக்கு, பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அது ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கடந்த 23ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக மேற்கு நோக்கி சென்ற காற்று சுழற்சி மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி ஏற்கனவே இலங்கையின் தென்கிழக்கு நிலை கொண்டிருந்த இன்னொரு காற்று சுழற்சியோடு ஒருங்கிணைந்து இலங்கையினுடைய தெற்கு பகுதியினூடாக, குறிப்பாக அம்பாந்தோட்டையினூடாக நிலப்பகுதிகள் பிரவேசித்த நிட்பா புயலானது இலங்கையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பினை ஏற்படுத்திய காலநிலை சார் அனர்த்தமாக பதிவாகி இருக்கின்றது. இலங்கையில் 1867ஆம் ஆண்டு பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் இலங்கை நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளிலான வானிலை அவதானிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன. அன்றிலிருந்து இன்று வரையான ஒரு 150 வருட காலப்பகுதியில் இது போன்ற ஒரு காலநிலை சார் அனர்த்தத்தை இலங்கை முன்னெப்பொழுதுமே எதிர்கொண்டதில்லை. குறிப்பாக இலங்கை முழுவதுமே சிவப்பு எச்சரிக்கை விடக்கூடிய அளவிற்கு நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. 150க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றார்கள். நிட்பா புயலானது அதிக அளவிலான மழை வீழ்ச்சியோடு சேர்ந்து பெரு வெள்ளத்தினையும் அந்த பெருவெள்ளத்தோடு சேர்ந்ததான நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தியதன் விளைவாக இலங்கை முழுவதிலுமே பேரிடராக பதிவாகி இருக்கின்றது. இலங்கை அரசாங்கமும் இன்றைய தினம் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. இலங்கையினுடைய தென் மாகாணம், மத்திய மாகாணம், மேற்கு மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம் போன்ற மிக மோசமான பாதிப்பினை எதிர்கொண்டிருக்கின்றன. மிக முக்கியமாக மத்திய வடநாட்டினுடைய பகுதிகள், மத்திய மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், தென் மாகாண பகுதிகளில் நிகழ்ந்த நிலச்சரிவுகளின் விளைவாக 400க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிட்டத்தட்ட 11 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த 23ஆம் தேதியில் இருந்து உருவாக்கிய காற்று சுழற்சி 25ஆம் தேதியிலிருந்து இலங்கையினுடைய நிலப்பகுதிகள் பிரவேசித்து அதனை சூழ உள்ள பல்வேறு பகுதிகளிலும் ஏற்படுத்திய கனமழை பொழிவின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக இன்று வரைக்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், இலங்கையினுடைய தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்னமும் இறுதி செய்ய முடியாத அளவுக்கு உயிரிழப்புகளும் காணாமல் போதல்களும் பதிவாகி இருக்கின்றன. இன்றும் பல பிரதேசங்களில் மண் சரிவுகளும் அதனால் உயிரிழப்புகளும் பதிவாகி கொண்டே இருக்கின்றன. நான் நினைக்கின்ற இலங்கையினுடைய வரலாற்றில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமிக்கு பின்னர் அல்லது அதற்கு முன்னர் ஒரு மிகப்பெரிய அளவிலான காலநிலை சார் அனர்த்தத்தினால் அதிக அளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக இந்த நிட்பா புயல் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய அறியப்பட்ட வரலாற்றில் 1956ஆம் ஆண்டு, 58ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டு, 1972ஆம் ஆண்டு, 78ஆம் ஆண்டு, 2008ஆம் ஆண்டு போன்ற காலப்பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் புயல் பாதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இது போன்ற ஒரு மிக மோசமான பாதிப்பை நாடு எப்பொழுதுமே எதிர்கொண்டதில்லை. மிக குறிப்பாக நாடு முழுவதுமே 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதிகளுக்கு
சிவப்பு எச்சரிக்கை விடும் அளவிற்கு நாடு முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய பேரழுத்தமாக காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட இலட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இப்பொழுதும் ஆபத்து நிலையில காணப்படுகின்றார்கள். குறிப்பாக தமிழர்கள் வாழுகின்ற கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த 26, 27, 28ஆம் திகதிகளில் மிகப்பெரிய அளவிலான வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. போதாத குறைக்கு கனமழை கிடைத்ததற்கு அப்பால் ஆறுகளினுடைய நீர் கொள்ளளவு அதிகரித்து பல குளங்கள் வான் பாய்கின்றன. பல குளங்களின் வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. கடந்த 27 இரவிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகள், குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. வடக்கு மாகாணத்தின் மிகப்பெரிய நீர் கொள்ளளவு குளம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டமடு குளத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்படப்பட்டிருக்கின்றன. இரண்டமடு குளத்தினுடைய நீர் கொள்ளளவு மொத்த உயரத்தின் அடிப்படையில் 36 அடி உயரமாக பதிவாக வேண்டியது, ஆனால் தற்பொழுது 40 அடியாக காணப்படுகின்றது. குளத்தினுடைய உபரி நீரை வெளியேற்றுவதற்காக அனைத்து வான்கதவுகளும், அதாவது இரண்டமடு குளத்தினுடைய 14 வான்கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. போதாத குறைக்கு மிக அதிக அளவிலான நீர்வரத்து காணப்படுவதால் குளம் உடைப்பு ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அழிவை தடுப்பதற்காக குளத்தினுடைய வால்கட்டு வெட்டப்பட்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் கனமழை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம், அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணியளவில் டிட்வா புயலினுடைய உள்வளையம் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக சுண்டிக்குளம் பகுதியில் மையம் கொண்டு இப்பொழுது உள்வளையம் நீர் பகுதிக்கு நுழைய தொடங்கி இருக்கின்றது. ஆகவே இன்று இரவிலிருந்து இந்த புயல் அபாயம் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் அந்த புயல் ஏற்படுத்திய கனமழையின் விளைவாக இன்னமும் பல பிரதேசங்களில் அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கள் இருக்கின்றன. தொடர்ச்சியாக அடுத்து 72 மணிக்காலங்களுக்கு ஆறுகள் மற்றும் குளங்களுக்கு அதிக அளவிலான நீர்வரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதுமே மிகப்பெரிய அளவிலான அப்பீரில் காணப்படுகின்றது. அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதிலுமே அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றில் ஒரு காலநிலையிலாக அல்லது ஒரு புவியியல் துறை பேராசிரியராக இலங்கையினுடைய வரலாற்றில் இது மிக மிக மோசமான அல்லது மிக மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய, குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்திய ஒரு காலநிலை சார் அனர்த்தமாக இந்த டிட்வா புயல் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. சார், நீங்க தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு சார்? குறிப்பா நீங்க இருக்கிற யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு? பொதுவாக வடக்கு மாகாணத்தில் இன்றும் சற்று கனமான மழை கிடைக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சற்று கனமான மழை இன்று இரவு நள்ளிரவு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுதும் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வடக்கினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய பாதிப்புகளினுடைய அளவு குறைவாகவே காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் மிக மோசமான பாதிப்பினை வவுனியா மாவட்டமும் மன்னார் மாவட்டமும் அதற்கு அடுத்ததாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களும் எதிர்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துடனான சகல தொடர்புகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவினுடைய பிரதான போக்குவரத்து பாதைகளில் அதிகளவான வெள்ள நீர் சூழ்நிலை இருக்கின்றது. கடந்த 32 மணித்தியாலங்களாக அவர்களுக்கு மின்சாரம் கிடைக்கவில்லை. கடந்த 32 மணித்தியாலங்களாக தொலைத்தொடர்புகள் ஒன்றுமே இயங்கவில்லை. ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு சூழ்நிலையை முல்லைத்தீவு மாவட்டம் எதிர்கொண்டிருக்கின்றது. இதே போன்று நாட்டில் தற்பொழுது எந்த விதமான தொலைத்தொடர்பு வலியமைப்புகளும் இயங்கவில்லை. ஒரு சில வலியமைப்பு நிறுவனங்களினுடைய சேவைகள் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏனையவற்றினுடைய சேவைகள் கிடைக்கவே இல்லை. மக்கள் தொலைத்தொடர்புகளை மேற்கொள்வதற்கும், குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய உறவுகளின் நிலையை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுவதை எதிர்பார்க்க முடிகின்றது. பல போக்குவரத்து பாதைகளுடைய போக்குவரத்து மாற்றங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. பல பிரதேசங்களுக்கு நிவாரண உதவிகளை அனுப்புவதற்கு கூட சிரமங்கள் எதிர்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பல பிரதேசங்களில் குளங்களுடைய நீர் மேலதிக நீர் உபரி நீர் வெளியேறி பல பிரதேசங்களுடைய வீதிகளை மறைத்து வெள்ளம் பாய்வதனால் பல பிரதேசங்கள் துண்டாடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் போன்றவை மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டு வருகின்றன. வவுனியாவில் 6 குளங்கள் உடைப்படுத்திருக்கின்றன. வடக்கு மாகாணத்தில் இருந்த 54 நடுத்தர மற்றும் பெரிய குளங்கள் அனைத்துமே வான்பாய்கின்ற ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வடக்கு மாகாணம் உட்பட்ட இலங்கை முழுவதுமே எதிர்கொண்டு வருகின்றன. சார், நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்கு பிறகு இப்பதான் அவ்வளவு பெரிய மழை பெய்யுதுன்னு சொல்லி, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பொதுவாக அண்மித்த காலப்பகுதியில் இலங்கையினுடைய காலநிலை மாற்றம் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. 2010ஆம் ஆண்டிலிருந்து உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படுகின்ற நாடுகளுடைய பட்டியலில் இந்த 2010 இன்று வரைக்கும் இலங்கை முதல் 10 இடங்களுக்குள்ளேயே இருந்திருக்கின்றது.
குறிப்பாக 2017 ஆண்டு 2வது இடத்தில் இருந்திருக்கின்றது, 2024 ஆண்டு 5வது இடத்தில் இருந்திருக்கின்றது. ஆகவே அண்மித்த காலப்பகுதிகளில் மிகச் செறிவான கனமழை குறுகிய நாட்களில் கிடைப்பதனால் நாடு முழுவதிலும் ஒரு அனர்த்தத்தை எதிர்கொண்டு வருகின்றது. ஆகவே இதற்குரிய மிக பிரதானமான காரணமாக காலநிலை மாற்றம் என்ற ஒரு விடயத்தையே குறிப்பிட முடியும். இப்ப பெஞ்சிருக்கிற மழையை ஒரு அளவுல குறிப்பிட்டா எவ்வளவுன்னு சொல்லுவீங்க சார்? சென்டிமீட்டர் அளவுல இப்ப எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும்? உண்மையில் கடந்த 26ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்குமான 24 மணிக்கால சராசரியில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உருகாமம் பகுதியில் 370 மில்லிமீட்டர் பதிவாகி இருந்தது. கடந்த 27ஆம் தேதி நண்பர் காலை 10 மணியிலிருந்து 28ஆம் தேதி காலை 10 மணி வரையிலான 24 மணிக்கால காலப்பகுதியில் வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிகுளம் பிரதேசத்தில் 398 மில்லிமீட்டர் பதிவாகி இருந்தது. நேற்றைய தினம் காலை 10 மணியிலிருந்து இன்று காலை 10 மணி வரைக்குமான காலப்பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 300 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. நான் குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். கடந்த 4 நாட்களாக இலங்கை முழுவதுக்குமான மிக கூடிய சராசரி மழை வீழ்ச்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே பதிவாகி இருக்கின்றது என்பது மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம். உண்மையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இந்த காலநிலை சார் அனர்த்தத்தினால் மிக மோசமான பாதிப்பில் எதிர்கொண்டு வந்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய நிவாரண அல்லது உடனடி மீட்பு வசதிகளை இலங்கையினுடைய முப்படையினர், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினர், தனியார் நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் இணைத்து மேற்கொண்டு வருகின்றார்கள். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாகவே மழை கிடைத்து வருகின்ற சூழ்நிலையினாலும் பல்வேறு குளங்கள் அவற்றினுடைய உபரி நீரை வெளியிடுவதன் காரணமாகவும் ஒரு மிகப்பெரிய அனர்த்த சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த நிலைமை டிட்வா புயல் நீங்கினாலும் அடுத்த 48 மணிக்காலத்துக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் காட்டுப்பகுதிகளில் பெய்த பெருமளவிலான மழை நீர் வெள்ள நீராக தேங்கி இந்த ஆறுகளினுடைய நீரேந்து பிரதேசங்களுக்கு வருவதனால் அந்த ஆறுகளால் கொண்டு வரப்படுகின்ற நீர் குளங்களில் சேர்ந்து அந்த குளங்களிலும் தொடர்ச்சியாக அதிகளவான நீர்வரத்து இருப்பதனால் தொடர்ச்சியாக இந்த அனர்த்தம் என்பது அடுத்த 72 மணிக்காலங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுல இருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மீண்டு வருவதற்கு குறைந்தது 15 நாட்களுக்கு ஆவதற்கு, மழை இல்லாமல் போன காலத்துக்கு பின்னர் குறைந்தது 15 நாட்களுக்கு பிறகுதான் ஒரு இயல்பு நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பல பிரதேசங்களிலும் நான் நினைக்கின்றேன் இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பல பிரதேசங்களில் மிக கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. புகையிரத பாதைகள் சேதமடைந்திருக்கின்றன, பாலங்கள் உடைந்திருக்கின்றன, வீதிகள் சேதமாக இருக்கின்றன, பல பிரதேசங்களில் வீடுகள் அழிவடைந்திருக்கின்றன. மிக முக்கியமாக எங்களுடைய மலையக சகோதரர்களுடைய பல குடியிருப்புகள் நிலத்தினுள் புதைந்து போயிருக்கின்றன. இன்னமும் அங்கே மீட்பு பணிகள் தொடர்கின்றன. உண்மையிலேயே இறப்பினுடைய சரியான எண்ணிக்கை இந்த மழையெல்லாம் நிலவி அதற்கு பின்னரான மீட்புகள் இடம்பெற்று ஒரு 6-7 நாட்களுக்கு பின்னர் தான் உண்மையான இறப்புகளினுடைய எண்ணிக்கை தெரிய வரும். ஆனால் இலங்கையினுடைய மக்கள் தற்பொழுது இந்த இறப்பு, அதாவது தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் 150க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகவும் அறிவித்தல் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சப்படுகின்றார்கள். ஏனென்றால் பல கிராமங்களோடு தொடர்பற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. கடந்த 3 நாட்களாக மத்திய மாகாணம், தென் மாகாணம், உப மாகாணம், சப்தகமுக மாகாணம் பிரதேசங்களினுடைய தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் மக்கள் ஒரு மிகப்பெரிய அவல நிலையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் குறிப்பிட வேண்டும். நீங்க சொன்னீங்க அந்த புயலோட கண் இன்னைக்கு இலங்கையிலிருந்து விலகிரும் அப்படின்னு சொன்னீங்க. அதோட போக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அடுத்து பொதுவாக இந்த புயலினுடைய நகர்வை பொறுத்தவரையில் தற்சமயம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருகின்றது. அநேகமாக தமிழகத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் இலங்கையினுடைய நிலப்பகுதிகளூடாக வருகின்ற போது இந்த புயல் சற்று வலு குறைந்த புயலாகவே காணப்பட்டது. பொதுவாக ஒரு புயலினுடைய இயக்கத்திற்கு அதற்கு தேவைப்படுகின்ற சக்தி மறைவெப்ப சக்தி என்று அழைக்கப்படும். அந்த மறைவெப்ப சக்தி என்பது அந்த புயலோ அல்லது தாளமுக்கமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ கடல் பகுதியில் இருக்கும் பொழுதுதான் அதற்குரிய சக்தி கூடுதலாக கிடைத்து அது இன்னமும் வீரியம் பெறும். ஆகவே இலங்கை பொறுத்தவரை நிலப்பகுதியினூடாக வந்தமையால் பெருமளவுக்கு காற்று பாதிப்பு குறைவாக இருந்திருக்கின்றது. ஆனால் மிக கனமழையை தந்திருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இது கடல் பகுதிக்குள்ளால் நுழைந்து தமிழக கரையை நோக்கி வருகும் என்பதால் இது இன்னமும் தீவிரம் பெற்று வரும் என்றே கணிக்க முடிகின்றது. ஏனெனில் இது கடல் பகுதிக்கு வருகின்ற பொழுது கடற்பகுதியில் அதுக்கு கிடைக்கின்ற சக்தியை பெற்றுக்கொண்டு அது இன்னமும் தீவிரமாகி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கின்றது. அநேகமாக இன்று தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மேலும் புயல் இன்னமும் நெருங்கி வருகின்ற பொழுது இந்த கனமழையினுடைய அளவு அதிகரிக்கும் என்றே நம்புகின்றேன். ஓகே சார், இப்ப இலங்கையில பெஞ்சிருக்கிற மாதிரி ஒரு பெருமழைக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல ஓரளவுக்கு ஒரு அதிக மழை இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன்? தற்சமயம் இந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் நாளை பூரணமாக விலகும் என எதிர்பார்க்கின்றேன். ஆனாலும் காலநிலை சார் மாதிரிகளின் கணிப்பின் அடிப்படையில் டிசம்பர் மாதத்திலும்
2க்கு மேற்பட்ட காற்று சுழற்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றன. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னமும் உண்மையில் வடகிழக்கு பருவத்தினுடைய காலப்பகுதி இன்னமும் இருப்பதனால் இலங்கைக்கு மழை கிடைப்பதற்கான, குறிப்பாக இலங்கையினுடைய வடகிழக்கு பருவ காற்றின் வடகிழக்கு பருவ காற்று செயற்பாட்டின் மூலம் மழை கிடைப்பதற்கு இன்னமும் காலம் இருக்கின்ற சூழ்நிலையினால் தொடர்ச்சியாக அடுத்து வரும் நாட்களில் மழை கிடைக்கும் என்றே நம்புகின்றோம். நீங்க ஒரு புவியியல் பேராசிரியர், ஒரு வானிலை ஆய்வாளரும் கூட. அதன் அடிப்படையில் கேட்கிறேன் சார், இந்த புயலோட நகர்வு தமிழ்நாட்டுக்கு வரும்போது சென்னைக்கு பாதிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அநேகமாக சென்னைக்கு அண்மையாக நகர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னைக்கு அண்மித்ததாகவே கரையை கடக்கும் என மாதிரிகள் காட்டுகின்றன. உண்மையில் இந்த புயலோடு தொடர்புடைய ஒரு விடயத்தை நான் தமிழக மக்களுக்கு குறிப்பிட வேண்டும். கணிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய நகர்வு காணப்பட்ட அதே வேளை எதிர்பார்த்ததை விடவும் பல மடங்கு அதிகமாகவே கனமழையை தந்திருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய தமிழக உறவுகள், இந்த புயல் தொடர்பான மழை தொடர்பான எச்சரிக்கைகளை புறந்தல்லாமல் ஒரு மிகுந்த சிரத்தையோடு அதனை கருத்தில் கொண்டு அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் மிகப்பெரிய அளவுக்கு, வரலாறு காண முடியாத அளவுக்கு மிக மிக கனமான மழையை தந்திருக்கின்றது. மிக மிக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் இலங்கை மக்கள் எவருமே தங்களுடைய வாழ்க்கை காலத்தில் இது போன்ற ஒரு காலநிலை சார் அழுத்தத்தை எதிர்கொண்டதில்லை என கூறுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பினை இந்த டெல்டா புயல் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது நிலத்தினால் நகர்ந்ததனால் பெருமளவு காற்று சுழற்சி எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படவில்லை. ஆனாலும் மிக கனமழை கிடைத்தது. ஆனால் இலங்கையிலிருந்து நீங்கி கடல் பகுதியூடாக வந்தே தமிழகத்தை நெருங்கும் என்பதனால் தமிழகத்துக்கு காற்றோடு கூடிய கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். நீங்க சொன்னீங்க சார், சென்னையை ஒட்டி அது கரை கடக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் பெருமளவுக்கு மழை இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த புயலினுடைய இயல்பை பொறுத்தவரை இந்த புயலினுடைய நகர்வு திசையினுடைய மேற்கு கரையாகவும் கிழக்கு கரையாகவும் வடக்கு கரையாகவுமே அதிக அளவிலான கனமழை பதிவாகி இருக்கின்றது. ஆகவே தமிழகத்துக்கு இது அண்மிக்கின்ற பொழுதும் நான் நினைக்கின்றேன் அந்த புயலினுடைய வடமுனை பகுதிகள் அல்லது அந்த புயலினுடைய மேற்கு பகுதிகள் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. குறிப்பாக தஞ்சாவூர், ராமநாதபுரம் போன்ற பிரதேசங்களினுடைய பகுதிகள் அதிக அளவிலான மழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனாலும் இந்த புயலில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இந்த புயல் மையம் நுழைந்த பகுதிகளில், அதாவது இந்த புயல் மையம் நுழைந்த பகுதிகளில் குறைந்தளவு மழை வீழ்ச்சியை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புயலுக்கு பின்னால் உள்ள பகுதிகளிலும் மிக குறைவான மழையை கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த புயலினுடைய முன்பகுதியும் இந்த புயலினுடைய மேற்கு பகுதியுமே மிகப்பெரிய அளவிலான மழை வீழ்ச்சியையும் மிகப்பெரிய அளவிலான வெள்ளத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த புயல் நகர்வினுடைய தன்மைகளை அவதானித்து அதற்கேற்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இயலுமான அளவில் குறைக்கலாம் என நினைக்கின்றேன். நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா புயலோட முன்பகுதி, புயலோட மேற்கு பகுதின்னா அது வடமேற்கில் நகரும் போது மேற்கு பகுதிங்கிறது தமிழ்நாடு தான் இருக்கும், கடற்கரையோர பகுதிகளாக தான் இருக்கும். அதனால கடுமையான மழையா இருக்கும். அநேகமாக கொங்கு பகுதி வரைக்கும் இந்த புயலுடைய செல்வாக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இலங்கை கிழக்கு பகுதியினூடாக இந்த புயல் நகர்கின்ற பொழுது மேற்கு பகுதி 432 கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்ட பகுதி. ஆனால் 432 கிலோமீட்டர் தொலைவில் காணப்பட்ட பகுதியில் கூட மிக மிக கனமழை பதிவாகி இருக்கின்றது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய கரையோரமாக பயணிக்கின்ற பொழுது கொங்கு மாவட்டங்கள் பலவுக்கும் மிக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே இதை ஒரு சாதாரணமான நிகழ்வாக எண்ணாது தமிழ்நாட்டு மக்கள் அல்லது எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து இந்த புயலை வெற்றி கொள்ள வேண்டும் என மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். சார், நீங்க சொன்னீங்க நிறைய புயல்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இது ஒரு பெரிய வரலாறு காணாத மழை அப்படின்னு சொன்னீங்க. மற்ற புயலுக்கும் இந்த புயலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம். இதுவரைக்கும் வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற 8 புயல்கள் இலங்கையை தாக்கி இருக்கின்றன. அந்த 8 புயல்களுடைய நகர்வும் எப்பொழுதுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியதாக அல்லது வடமேற்கு நோக்கியதாக அல்லது வடக்கு நோக்கியதாகவே அமைந்திருக்கின்றது. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புயல் இலங்கையுடைய தென்பகுதியினூடாக முழுவதும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. பொதுவாக கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தோம்னா இலங்கையினுடைய கிழக்கு கரையோரங்களினூடாகவே புயல் நுழைந்து மேற்கு கரையோரமாக வெளியேறுகின்ற நிலைமையே காணப்பட்டது. ஆனால் இந்த புயல் மட்டுமே இலங்கையினுடைய தென்பகுதியினூடாக நுழைந்து வடபகுதியினூடாக வெளியேற இருக்கிறது. ஆகவே இதனுடைய நகர்வின் அடிப்படையிலும் நகர்வு நுழைந்த இடத்தின் அடிப்படையிலும் அல்லது இந்த புயல் உருவான தன்மையின் அடிப்படையிலும் ஏனைய புயல்களை விட இந்த டிட்வா புயல் முற்றிலும் வேறுபட்டதாகவும் அல்லது தனித்துவமானதாகவும் விளங்குகின்றது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்ச போக என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த வருஷம் நல்ல மழை இருக்கும், நவம்பர்லயும் மழை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நவம்பர் மாதங்கள்ல பெரிய அளவுக்கு மழை இல்லை. இப்போ நவம்பர் எண்டில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மழை வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பொதுவாக உண்மையில் ஆரம்பத்தில் இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இலங்கைக்கு வடகிழக்கு பருவக்காற்று வீச தொடங்கியது.
ஆனால் வீச தொடங்கிய ஆரம்ப நாட்களில் கனமான மழை கிடைத்திருந்தது. ஆனால் அதற்கு பின்னர் வங்காள விரிகுடாவில் உருவாகிய மோந்தா புயலின் காரணமாக அதிக அளவிலான ஈரப்பதனை அந்த புயல் எடுத்துச் சென்றதனால் அந்த புயலுக்கு பின்னதான ஒரு 10-12 நாட்கள் ஒரு வறண்ட வானிலையே வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட இலங்கை நிலவியது. அதற்கு பின்னர் ஒரு காற்று சுழற்சி உருவாகியது. அந்த காற்று சுழற்சியும் செயலிழந்து போயிருந்தது. அதற்கு பின்னர் செஞ்சார் புயல் எங்களுடைய பிரதேசத்தை தாக்கும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் செஞ்சார் புயலுடைய நகர்வு வேறு திசை நோக்கி சென்றதற்கு பின்னர் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அது இலங்கையினுடைய தென் பகுதியினூடாக நகர்ந்து மீளவும் கிழக்கு பகுதி நோக்கி நகர்ந்து இந்த பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையில் நான் ஒரு வானிலை முன்னறிவிப்பாளராக இதனுடைய நகர்வினை பார்த்து ஆரம்ப கட்டத்தில் எச்சரித்திருந்தேன். ஏனென்றால் பொதுவாக ஒரு காற்று சுழற்சி கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்வது வழக்கமானது. ஆனால் இது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து மீளவும் கிழக்கு திசை நோக்கி நகர்கிறது என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற ஒரு விடயத்தினை நான் மிகவும் ஆணித்தரமாக வெளிப்படுத்தி இருந்தேன். இந்த புயல் தொடர்பான ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் நான் முன்னறிவிப்பினை வழங்கியிருந்தேன். ஆனாலும் அந்த அறிவிப்புகளை ஏற்று மக்களும் தயாராக இருந்தார்கள். மக்களுடைய இயலுமையை தாண்டி மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த புயல் அமைவு பெற்றிருக்கின்றமை என்பது உண்மையில் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் நிகழ்வாகவே காணப்படுகிறது. அடுத்து டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வங்காள விரிகுடாவில் இந்த டிசம்பர் மாதத்திலும் இன்னும் 2க்கும் மேற்பட்ட காற்று சுழற்சிகள் தோன்றும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட டிசம்பரிலும் ஓரளவுக்கு மழையுள்ள நாட்களாகவே அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வடக்கு கிழக்கு பருவமழையை தூண்டக்கூடிய மேடன் ஜூலியன் அலைவினுடைய வருகை எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு மேடன் ஜூலியன் அலைவினுடைய வருகை எதிர்பார்த்திருந்து அந்த வருகை நிகழ்ந்தால் திருப்பவும் வடக்கு கிழக்கு மாகாணம் உட்பட்ட தமிழ்நாட்டுக்கும் அதிக அளவான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இன்றைய சூழ்நிலையில் லானினோவின் அமைப்பை பொறுத்தவரையில் லானினோ ஒரு நடுநிலைமையான நிலைமையில் காணப்படுகின்றது. ஆனாலும் இதற்கு பின்னரும் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு முன்னாடி பருவகாலங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு மழைகள் இருக்கும் ஆனா அப்படி இல்லாம இப்ப இப்படி ஒரே நாள்ல கொட்டிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலநிலைகள் மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? உண்மையில் ஆரம்ப காலங்களில் வடகிழக்கு பருவமழை என்பது ஒரு படிப்படியாக நிகழ்வது என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மை காலமாக எப்பொழுதுமே நீங்கள் அவதானித்து பார்க்கிறது தெரியும், அல்லது எதிர்வரும் காலங்களை நீங்கள் அவதானிக்கலாம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் நிகழ்வுகின்ற காலப்பகுதியாகவே காணப்படுகின்றது. உதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அல்லது இலங்கையை பொறுத்தவரையிலும் இந்த காலப்பகுதிகளிலேயே வடக்கு பருவமழை காலத்தில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதுண்டு. இம்முறையும் இந்த காலப்பகுதி அதிகளவான மழை வீழ்ச்சி என்பதற்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் இலங்கை மக்கள் மீண்டு வருவதற்கு மிக கூடிய காலம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய பொருளாதார பாதிப்புகள் இருக்கின்றன. உண்மையில் இலங்கையினுடைய பொருளாதார பாதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் பல பில்லியன் ரூபாய் பெறுமதியிலான பொருளாதார அழிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் வீசிய கடும் காற்றினால் வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பொருளாதார பயன்மிக்க மரங்கள் சரிந்து முடிந்து அழிந்திருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டம் வாழைச்சேகைக்கு பெயர் போனது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வாழைச்சேகையும் கிட்டத்தட்ட 40% பாதிப்படைந்திருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக உட்கட்டுமான வசதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. புகையிரத போக்குவரத்து, வீதி போக்குவரத்து மற்றும் ஏனைய பொது கட்டிடங்கள் அல்லது பொது அமைப்புகள், மக்களின் வாழ்விடங்கள் போன்ற பல்வேறு வகைப்பட்ட பொருளாதார செயற்பாடுகள் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனை என்ன சார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஆரம்பத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் தீவிரமான நிலைமையிலே இந்த புயல் இருந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பிரதேசத்துக்கு வருகின்ற பொழுதும் புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் அல்லது அதுக்குரிய தயார்படுத்தல்களை நீங்கள் மேற்கொள்ள தவறக்கூடாது. முன்னெச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் அவற்றை மிக சிறமேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டு புயல் ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஆனால் நாங்கள் முன்னெச்சரிக்கைகளை புறந்தள்ளி அலட்சியமாக இருந்தோமானால் நமக்கு கிடைக்கின்ற பாதிப்புகள் மிக உயர்வாகவே இருக்கும். ஆகவே அன்புக்குரிய தமிழ்நாட்டு உறவுகள் இந்த புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகளை மிகவும் சிரத்தையோடு கேள்விப்பட்ட உண்மையில் எங்களை விடவும் மிகவும் திறன் மிக்க ஆற்றல் மிக்க சென்னை வானிலை மையம் இருக்கின்றது. அந்த சென்னை வானிலை மையத்தினுடைய வேண்டுகோள்கள் மற்றும் முன்னெச்சரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்போமானால் இந்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிக்க முடியும். சார், நீங்க சொன்னீங்க அது இலங்கையில பெரும் மழை பெஞ்சாலும் காற்றினுடைய தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது காற்றினுடைய தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கா? நிஜமாக இலங்கையினுடைய ஆரம்ப காலப்போது, அதாவது நிலப்பகுதிக்கு நுழைகின்ற பொழுது, அம்பாந்தோட்டைக்கு நுழைகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலான காற்றோடு நுழைந்திருந்தது. ஆனால் நிலப்பகுதிக்கு வந்ததுக்கு பின்னர் அந்த நகர்வில் இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டு பகுதி மிக கணிசமான செல்வாக்கை செலுத்தி நகர்வை தாமதப்படுத்தி இருந்தது. அந்த புயலினுடைய மைய சுழற்சியினுடைய வேகத்தையும் தாமதப்படுத்தி இருந்தது.
அதன் விளைவாக இந்த புயல் எங்களுடைய நிலப்பகுதியோடாக நகர்கின்ற பொழுது உண்மையில் இந்த புயலுடைய நிலப்பகுதி நகர்வை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் அம்பாந்தோட்டையினூடாக அம்பாறைக்குள் பிரவேசித்து அதன் பின்னர் புலனறுவையில் பிரவேசித்து அதன் பின்னர் திருவண்ணாமலையில் பிரவேசித்து முல்லைத்தீவில் பிரவேசித்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் சுண்டிக்குளம் ஊடாக கடற்பகுதிக்குள் நுழைகின்றது. ஆகவே இந்த நகர்வை பொறுத்தவரை இதனுடைய மையப்பகுதி பெருமளவுக்கு நிலப்பகுதியோடு இருந்ததனால் காற்று சுழற்சியினுடைய அளவு குறைவாக இருந்தது. இந்த புயலினுடைய வெளிவலயம் கடல் பகுதியோடு தொடர்பட்டிருந்ததால் அதிகளவிலான ஈரப்பதனை உள்வாங்கி கனமழையை பொழிவித்திருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய நீர்ப்பகுதிக்குள் அது நுழைந்து அதன் பின்னரே தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதனால் நீர்ப்பகுதிக்குள் நுழைகின்ற பொழுது அது தன்னுடைய சக்தியை பலப்படுத்திக் கொள்ளும். அந்த சக்தியை பலப்படுத்தியதன் பின்னர் தமிழ்நாட்டை கரையோரம் ஊராக அது வீசும் பொழுது அதிகளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையும் இலங்கையினுடைய நீண்ட கால வரலாற்றில், அதாவது அறியப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக மோசமான ஒரு காலநிலை சார் அழுத்தமாகவே இது காணப்படுகின்றது. ஆகவே காலநிலை மாற்றம் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்ப காலங்களில் இந்த காலநிலை மாற்றம் என்பது விஞ்ஞானிகள் மட்டும் கருதுகின்ற ஒரு பிரச்சனையாகவும் அல்லது வெளிநாட்டு மக்கள் மட்டும் கதைக்கின்ற ஒரு பிரச்சனையாகவே இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இது எங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அது இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தணிப்பு அல்லது இயல்பாக்க செயற்பாடுகளை ஒவ்வொரு குடிமக்களும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையில் தயார்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஆண்டுதோறும் இது போன்ற ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டெழ வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பொருளாதார சமூக வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு அதற்கு அவர்களுக்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என்ற வேண்டுதலோடு இறந்த மக்கள் ஆத்மா சாந்தி அடையவும் ஒரு காலநிலையிலாளராக உண்மையில் தவிர்க்க வேண்டிய பெரும் அனர்த்தமாக இருந்திருக்கின்றது. ஆனாலும் எச்சரிக்கை செயற்பாடுகள் அல்லது தயார்படுத்தல் செயற்பாடுகள் நிகழ்ந்திருந்தன. இருந்தாலும் அவற்றினுடைய போதாத தன்மையே பல உயிர்கள் போவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் இது போன்று ஒரு அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு தன்னை எல்லா வகையிலும் தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையோடு தமிழ்நாட்டு மக்களும் இந்த புயலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இறைவன் அவர்களுக்கு உதவ வேண்டும். அதற்காக இறைவன் அவர்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.